ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேற்று ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி. சோ இன்னைக்கு எல்லாரும் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். மே மாசம்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆசையா ஸ்லோகங்கள்லாம் கத்துக்கணும்னு ஒரு எண்ணத்துல வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் கொஞ்சம் சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாராயணியத்தில் கஜேந்திர மோக்ஷன்ற கதையும் ஸ்லோகமும் அந்த கதையும் நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் விநாயகர் ஸ்துதியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். விநாயகர் ஸ்லோகம். ஐந்து கர்த்தனை, ஆணை முகத்தனை, இந்திலம்பிரை, கோலுமேட்டனை, நந்தி மகந்தனை, ஞான குழுந்தினை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா. அடுத்தது குரு ஸ்லோகம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஞானானந்தம் தேவம். என்ன ஸ்லோகம் சொல்ல போற? ஐகிரீவ ஸ்லோகம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயகிரீவ உபாஸ்மகே. ஆஞ்சநேயர் துதி. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆதியக்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். ஓகே, எல்லாருமே நல்லா சொல்லிருக்கீங்க. இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் நீங்க என்கிட்ட கத்துட்டு இருக்கீங்க. இப்ப டைம் இல்ல, இன்னொரு தடவை நம்ம அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாரும் பார்க்கலாம். இப்ப நேற்று ஏகாதசி இல்லையா? அப்போ ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி. ஏகாதசியில இருந்து விரதம் இருந்து துவாதசி, ஏகாதசி ஃபுல்லா விரதம் இருந்து துவாதசின்னு தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஏகாதசி யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு போட்ட பலகாரங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை நினைச்சு விரதம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அத பத்தி ஒரு கதை. ஒரு ராஜா என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் பேரு இந்திரத்யும்னன்ற ஒரு ராஜா, பாண்டிய நாட்டு ராஜா. அவர் பெருமாள் மேல ரொம்ப பக்தி ரொம்ப பிரியம் அவருக்கு, அப்படியேப்பட்ட பக்தி. அந்த பக்தியில இருக்கும்போது ஒரு நாள் அந்த பூஜையில இருக்கும்போது அந்த அகஸ்திய முனிவர் வராரு. அகஸ்திய முனிவர் அந்த ராஜாவோட அரண்மனைக்கு வராரு. உள்ள வரும்போது இவர் கண்டுக்கவே இல்லை, பூஜையில தியானமா இருந்துட்டாரு. இப்ப கூட நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கணுமா இல்லையா? வீட்டுக்கு விருந்தாளி யாரா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? கோவம் வந்துடும். எல்லாருக்கும் அப்படிதானே? வாங்கன்னு கூப்பிடலன்னா கோவம் அப்படியே வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி இவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த அகஸ்திய முனிவருக்கு ராஜா மேல கோவம் வந்துடுச்சு. நீ யானையா போயிடுவ. யானைக்கு என்ன சொல்லுவாங்க பேரு? ஒரு பேரு இருக்க யானைக்கு. யானைக்கு என்ன பேரு? கஜேந்திரன். வெரி குட். யானைக்கு என்ன சொல்லுவாங்க? கஜேந்திரன் சொல்லுவாங்க. கஜேந்திரனா ஆயிட்டாரு. அவர் என்ன பண்றாரு? அப்போ யானை அரண்மனையில இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது யானை ஆயிடுச்சு. யானை என்ன பண்ண எங்க இருக்கும்? காட்டுல இருக்கும். அப்ப திருக்கூடமலைக்கு போய்கிட்டு இருக்கு. திருக்கூடமலையில போய் அந்த பெண் யானைகளோட போய் நல்லா விளையாடிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவரு இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படல. அப்பவும் அவர் பெருமாளை நினைச்சுட்டு நல்லா அவர் பொழுத கழிச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்க சொல்ல ஒரு தடவை என்னாச்சு, ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கூட மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல போய் கொஞ்ச நேரம் நம்ம விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை என்ன பண்ணிருக்கு, திருகோணமலையில பக்கத்துல இருக்க அந்த குளத்துக்கு போயிருக்கு. குளத்துக்கு போயிட்டு அந்த யானைகளோட விளையாடுறதுக்கு போச்சு. அப்போ அந்த சமயத்துல அங்க அந்த குளத்துக்குள்ள மகரிஷி ஒருத்தர் சாபத்துல கூன்ற ஒரு கந்தர்வன், அவர் முதலையா இருக்காராம். அந்த இடத்துல அந்த குளத்துலதான் வசிச்சு வந்துட்டு இருக்காரு. யாரு? கந்தர்வன். அவர் எதாயிட்டாரு? முதலை ஆயிட்டாரு. யாருடைய சாபத்துல? மகரிஷி சாபத்துல முதலை ஆயிட்டாரு. அப்போ இந்த யானை உள்ள வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு? காலை பிடிச்சிருச்சு. காலை பிடிச்ச உடனே யானை எப்படி வலிக்குது, கத்துது, கதறுது, பிளிருது. ரொம்ப பிளிரு. அப்படி சத்தம். காலை பிடிச்ச உடனே முதல்ல பிடி சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல பிடிச்சா காலை அப்படி வலிக்கும் இல்லையா, யானைக்கு அது மாதிரி ரொம்ப வலிச்சிட்டு இருந்ததான். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி போராட்டம் ஒரு 1000 ஆண்டுகளா அந்த முதல்ல
முதல்ல என்ன பண்ணிச்சு, யானையுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்க சமயம் ஒரு 1000 ஆண்டுகள் கழிச்சு கரெக்டா அந்த வைகுண்டத்தை போய் அடையிற நேரத்துல அது கூட அந்த யானை வந்து பிறவியில செய்த சொல்லுவாங்க தெரியுமா, நீ போன ஜென்மத்துல நல்ல புண்ணியம் பண்ணிருக்க, அதான் நீங்க ராஜபோக வாழ்க்கை வாழ்ற அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அத மாதிரி அந்த பிறவியில அந்த பிறவியில செஞ்ச அந்த ஞானத்தால பெருமாளை நினைச்சு என்ன பண்ணிருக்கு, அந்த தாமரை தடாகத்துல இருக்கிற இந்த பூ, என்ன பூ, தாமரை பூ, அந்த தாமரை பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணிச்சான். பெருமாளை நினைச்சு 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 அர்ச்சனை பண்ணிச்சான். இதை இப்படியே துதிக்க எல்லாம் பாட்டு பாடி ஸ்லோகம் சொல்லும் போது பிரம்மா இருக்காரு, இங்க சிவன் இருக்காரு, யாரும் காப்பாத்த முன் வரலையா, யாருமே போகல. ஆனா இவர் குருவாயூரப்பன் என்ன பண்ணிருக்காரு, அவர் மகாவிஷ்ணு அவர் கருடர் இருக்காரு இல்லையா, கருடன் மேல ஏறி அந்த சுதர்சன சக்கரம் வந்து 1000 முனைகள் இருக்கும், அதுல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சுதர்சன சக்கரம். அத கையில வச்சுக்கிட்டு கருடன் மேல ஏறி வந்து அப்படியே ஒரு விசிறி போடுறாரு. விசிறின உடனே அந்த முதலை இருக்கு இல்லையா, அந்த முதலை என்னாச்சு, 2ஆ கிழிஞ்சிடுது முதலுடைய உடம்பு. அப்போ என்ன ஆகுறது, கந்தர்வன் என்ன ஆகுறது, சாபத்துல இருந்து விமோச்சனம். யாரு முதலையா இருந்த ஒரு பேர் என்ன, கந்தர்வன். அவர் வந்து கந்தர்வன் ஆகிட்டாரு. இந்த யானைக்கும் என்ன கிடைச்சது, முக்தி அடைஞ்சிட்டாரு. முக்தி அடைஞ்சிச்சு. என்ன ஆச்சு, அவர் வராரு இல்லையா, மகாவிஷ்ணு வந்தாரு இல்லையா, அவர் வந்து யானைக்கு வந்து முக்தி அடைச்சு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இந்த கதை வந்து ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து படிச்சா ரொம்ப 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 நல்லது. இதை யாராவது வந்து காதால கேக்குறாங்கன்னு வச்சுக்கேன். இப்ப உங்களுக்கு நீங்க எல்லாம் கேக்குறீங்க.